வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிளானது, ஆனா அது கொடுக்கிற ரிசல்ட் ரொம்பவே பெருசு. ஆமாங்க, நம்ம ஊர் முள்ளங்கியை பத்தி தான் இன்னைக்கு அலச போறோம். காய், கீரை, சாறுன்னு முள்ளங்கி எப்படி நம்ம உடம்புக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்குதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். தண்ணிச்சத்து அதிகமா இருக்கிற, பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரிகிற ஒரு காய்கறியால நிஜமாவே சிறுநீரக கற்களை கரைக்க முடியுமா? என்னங்க, கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா அதான் உண்மை. பார்க்கறதுக்கு சாதாரணமா தோன்ற இந்த முள்ளங்கி பல கடினமான நோய்களை தீர்க்கும் ஒரு அண்டர் கவர் சூப்பர் ஹீரோனே சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் ரவுண்ட பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், இது எப்படி ஒரு சூப்பரான கோடைக்கால உணவுன்னு பார்க்க போறோம். அப்புறம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியம், அடுத்து செரிமானம் மற்றும் உடல் எடை குறைப்பு, இதயம் மற்றும் சுவாச ஆரோக்கியம், கடைசியா சரும பாதுகாப்பு, கூடவே சில முக்கியமான டிப்ஸ். வாங்க உள்ள போலாம். முதல் விஷயம், ஒரு சம்மர் சூப்பர் ஃபுட், அதாவது நீர்ச்சத்தோட ஆற்றல். முள்ளங்கிக்காய், முள்ளங்கி கீரை, அதோட சாறு எல்லாமே வெயில் காலத்துல நம்ம உடம்புல ஏறுற சூட்டை அப்படியே தணிச்சு உடம்பை எப்பவுமே ரொம்ப கூலா வச்சுக்க உதவுற ஒரு அட்டகாசமான இயற்கை மருந்து. இரண்டாவது பகுதி, நம்ம உடம்போட இன்டர்னல் ஃபில்டர்ஸ், அதாவது சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முள்ளங்கி எப்படி ஒரே நேரத்துல இந்த ரெண்டு முக்கிய உறுப்புகளையும் பாதுகாக்குதுங்கிறது தான். முதல்ல சிறுநீரகம். முள்ளங்கி ஒரு நேச்சுரல் டயூரெட்டிக், அதாவது ஒரு சிறந்த இயற்கை சிறுநீர் பெருக்கி. இது நச்சுக்களை வெளியேற்றுறது மட்டும் இல்லாம சிறுநீரக கற்களை கரைக்கவும் புதுசா கற்கர் உருவாகாம தடுக்கவும் சூப்பரா ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது கல்லீரல். இது ரத்தத்துல இருக்கிற பிலிருபின் அளவை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்குது. அதனாலேயே மஞ்சக்காமால வந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான உணவு. கூடவே பித்தப்பை செயல்பாட்டையும் இது சூப்பரா ரெகுலேட் பண்ணுது. அடுத்த செக்ஷன், செரிமானம் மற்றும் உடல் எடை குறைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மெட்டபாலிசத்துக்கான ஒரு பெரிய பூஸ்ட். முள்ளங்கியில இருக்கிற அந்த அதிகப்படியான நார்ச்சத்து நம்ம செரிமான மண்டலத்துக்கு பண்ற மேஜிக் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இது மலச்சிக்கலை அப்படியே சரி செஞ்ச ஒட்டுமொத்த செரிமானத்தையும் ரொம்ப ஈஸியாக்கிடுது. இதனாலேயே மலம் கழிக்கும் போது ஏற்படுற சிரமம் குறையுது. குறிப்பா சொல்லணும்னா மூல நோய், அதாவது பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நேரடியாகவே ஒரு கை கண்ட மருந்தா வேலை செய்யுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான நற்செய்தி, முள்ளங்கியில கேலரிஸ் ரொம்ப கம்மி. அதனால வெயிட் லாஸ் பண்ணணும்னு டயட்ல இருக்கிறவங்க எந்த கவலையும் இல்லாம முள்ளங்கியை தாராளமா உங்க டெய்லி ஃபுட்ல சேர்த்துக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முள்ளங்கியில கலோரி கம்மி, ஆனா நீர்ச்சத்து அதிகம். இந்த அதிகப்படியான நீர்ச்சத்து சீக்கிரமா பசி எடுக்கிறத தடுக்குது, வயிறு ஃபுல்லா இருக்கிற ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. வெயிட் லாஸ் டயட்டுக்கு இதை விட ஒரு பெர்ஃபெக்டான காய் இருக்க முடியுமா என்ன? அடுத்து 4வது பகுதி, இதயம் மற்றும் சுவாச ஆரோக்கியம். இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு விரிவாக பார்ப்போம். முள்ளங்கியில பொட்டாசியம் அப்படிங்கிற தாது பொருள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பொட்டாசியமோட வேலை என்னன்னு தெரியுமா? இது நேரா நம்ம ரத்த அழுத்தத்தை, அதாவது பிபியை சீரா வச்சுக்க உதவுது. ரத்த நாளங்கள்ல ஏற்படுற இறுக்கத்தை குறைச்சு இதயத்தோட ஆரோக்கியத்தை அப்படியே டாப் கேருக்கு கொண்டு போயிடுது. ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம லங்ஸுக்கும் இது ஒரு அருமருந்து. சுவாச பாதையில ஏற்படுற அடைப்புகளை நீக்கிறது, சளி இருமலை போக்குறது, குறிப்பா ஆஸ்துமா அறிகுறிகளுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு முள்ளங்கி ரொம்பவே ஆக்டிவா வேலை செய்யுது. மொத்தத்துல நம்ம நுரையீரலை முழுமையா கிளீன் பண்ற ஒரு இயற்கை வாஷிங் மிஷின் மாதிரி இது செயல்படுது. சரி, இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சரும பாதுகாப்பு, கூடவே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள். நம்ம சருமத்துக்கு, அதாவது ஸ்கின்னுக்கு புத்துயிர் கொடுக்கிற 3 முக்கியமான நியூட்ரியன்ஸ் முள்ளங்கியில இருக்கு. அது என்னன்னா வைட்டமின் சி, பாஸ்பரஸ், அப்புறம் துத்தநாகம்னு சொல்லப்படுற ஜிங்க். இந்த முள்ளங்கி சாரை நாம தொடர்ந்து உள்ளுக்குள்ள எடுக்கும்போது அது கடுமையான சரும வறட்சியை ரொம்ப நேச்சுரலாவே குறைச்சிடுது. அது மட்டும் இல்லாம முகப்பொருட்களையும் சரி செஞ்சு உள்ள இருந்து ஒரு ஆரோக்கியமான பளபளப்பை நம்ம சருமத்துக்கு கொடுக்குது. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி இயற்கையாவே ரொம்ப குளிர்ச்சியான ஒரு தன்மை கொண்டது. அதனால இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லனா ஈஸியா சளி பிடிச்சுக்கிறவங்க, குறிப்பா மழைக்காலங்கள்ல முள்ளங்கி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியா ஒரு முக்கியமான ப்ரோ டிப், முள்ளங்கி சாரை அப்படியே பச்சையா அதிக அளவுல வெறும் வயிற்றுல குடிக்கிறத கண்டிப்பா தவிர்க்கணும். அப்படி குடிச்சா சிலருக்கு வயிற்றுல கொஞ்சம் தொந்தரவு வரலாம். அதனால எப்பவுமே இதை மற்ற உணவோட சேர்த்து சாப்பிடுறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ சொல்லுங்க, இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த முள்ளங்கிய உங்களோட அடுத்த சாப்பாட்டுல சேர்த்துக்க நீங்க ரெடியா? கண்டிப்பா சேர்ப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பயனுள்ள தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.